தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசுறேன். சார் வணக்கம். தாவேகாவோட செயற்குழு நடந்திருக்கு. அதுல திமுக பாஜகவோட கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருங்க. அதை பார்த்தீங்களா? அவங்க எழுதி கொடுத்தா படிச்சிருக்காரு. அதில் என்ன, பாஜகவை சேர்த்தலைனாக்கா பாஜக பி டீம்னு சொல்லிவிடுவாங்க, அது உறுதியாயிடும். அதுக்காக பாஜகவை சேர்த்துக்கிறார். வேற ஒன்று இல்லை. அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்று அதெல்லாம் நம்ம அரசியலுக்கு வரதுக்கு பார்க்குறாரு. மறுபடியும் இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும். இதுக்கு முன்னாடி பூத் கமிட்டி போடுறதுக்கு அப்புறம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தார். ஸ்கிரிப்ட் எழுதி, அதுக்கப்புறம் டயலாக் எழுதி, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி, அதுக்கப்புறம் ரிஹர்சல் பார்த்து, அப்புறம் மானிட்டர் பண்ணி, அப்புறம் ஸ்டேஜ் ஷோ வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சு. இதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணோன்னா இன்னும் 3 மாதம் ஆகும் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒன்றும் அவசரம் ஒன்று. அவர் இன்னும் 3 மாதம் கழிச்சு தான் அதை பற்றி பேசுவார். அவருக்கே அதை பற்றி பேசணுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்காரு. எழுதி கொடுத்தா அப்படி படிச்சுட்ருக்காரு. அவருக்கே அதில் என்ன எழுதிட்டு கூட படிச்சிருக்க மாட்டார். அதிமுக பேரை வரல பாருங்க. அதனால அவங்க மேலேருந்து கொடுக்குறாங்க, எழுத கொடுக்குறாங்க. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதை பார்த்தீங்க. அப்புறம் அந்த கட்சி நின்று அந்த கட்சியை ஜெயிச்சதுன்னா அவர் தான் வேட்பாளர். அதுலேயும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? புரியலையா எனக்கு? தாவேகா அதில் இப்போ விஜய் ஜெயிச்சா கூட விஜய்க்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி இருக்கா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்து விட்டார். அவங்க கட்சி ஜெயிச்சிடும். கிளைமேக்ஸில் நாங்கள் ஆட்சிக்கு வர மாட்டோம் அப்படி சொல்லி ஒரு அதிகாரி கொண்டு உட்கார வைப்பார். ஜனநாயகத்தையே புரிஞ்சுக்காத ஒரு ஆள் அவர். ஜனநாயகமே அதிகாரிகளை அதிகார வர்க்கத்தை பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்கள வேலை வாங்குறது தான் ஜனநாயகம். அதுவே தெரியாமல் இந்த சர்க்கார் படத்தில் காட்டுவார். ஜெயிச்சவங்களாம் யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் யாரும் மந்திரி இருக்க மாட்டோம், இந்த அதிகாரி தான் இருப்பாருன்னு அதிகாரிகிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போவார். ஆக அந்த படம் இவருக்கு தெரிஞ்சு எடுத்திருக்காங்க. அவருக்கு அது புரிஞ்சு இருக்குதுன்னாக்கா ஜனநாயகம்னாவே அதுக்கு நேர் எதிராக செயல்படுறவர் இவர். அதனால தான் இந்த அந்த படத்தை பார்த்தா இந்த சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை ஜெயிச்சு விட்டு வேண்டான்ட்டு போயிட போகிறாருன்னு நினச்சிக்க போகிறாங்க. இல்லை அவர் தான் இருப்பாருங்கிறதுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். சர்க்கார் படம் மாதிரி இவர் விட்டு ஓட மாட்டார், இவர் தான் பதவி ஏற்பாருங்கிறது அந்த கட்சியை உறுதிப்படுத்திருக்கிறது. பார்ப்பாக்கா ஜெயிச்சாங்கன்னா ஒருவேளை அது நடக்குதா என்னன்னு பார்ப்போம். ஆக இந்த சந்தேகத்தை நிவர்த்திப்பட்டாங்க. தாவேகா ஜெயிச்சா விஜய் தான் முதலமைச்சருங்கிறது அளவுக்கு அவங்க ஸ்டடி ஆகிட்டாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். தமிழிசை நயினார்லாம் கெஞ்சி கெஞ்சி அழைச்சாங்க, அதை நாங்கள் நிராகரிச்சிட்டோம். யார் கூப்பிட்டா? தமிழிசை நயினார்லாம் விஜய் கூட்டணிக்கு கூப்பிட்டதாகவும் அதை இவங்க நிராகரிச்சதாகவும் சொல்கிறாங்க. அப்படித்தானே ஷோவே அதானே. தென்னாடு பூராவுமே பாஜக எதிர்ப்பு. பாஜக கூட போய் ஒரு டைரக்டாக சேர்ந்தாருனாக்க இவர் கதை என்ன ஆகுது? ஷோவே தானே. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தானே இவர் கட்சியை உருவாக்கி இருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ இதெல்லாம் சொல்லி இது பண்ணுறார். அந்த தன்னுடைய வாதத்துக்கு வலு சேர்க்கிறார். அவங்க கூப்பிட்டவர் இவருடைய தகுதி அவ்வளோதானே. நான் இதான் அகில இந்திய அளவில் இவருக்கு அமித்ஷா கூப்பிட்டுருப்பாரு, மோடி கூப்பிட்டுருப்பாருன்னு நினச்சேன். சீமானெல்லாம் பரவாயில்லைங்க இவரோட கம்பேர் பண்ணால். அவர் கிளீனாக சொல்லுவார், மோடி என்னுடைய பேச்சை கேட்டு விட்டுத்தான் காலையில் வேலையவே தொடங்குகிறார்ன்ற அளவுக்கு அவர் பேசினார். அது மாதிரி பேச தெரியல இவருக்கு. தமிழிசை நயினார் நாகேந்திரன் காந்தராஜ் எல்லாம் சொன்னாங்க, நான் போகலன்னாக்கா என்னக்கா அர்த்தம்? அவ்வளோதானே உன்னுடைய தகுதி. அகில இந்தியாவில் தினசரி 15,000 பேர் கட்சியில் சேர்றாங்க. 1.5 கோடி பேருக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்கிற ஒரு தலைவர் தமிழிசை நயினார் நாகேந்திரன் தான் கூப்பிட்டாங்களா? எவ்வளோ படுதாமல் இருக்கு. அட்ராஸ் இல்லாத 2 பேர். பாஜக எதிர்ப்பை இவ்வளோ தீவிரமாக காட்டுறது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அது தாங்க அவருக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டாக தாங்க. விந்திய மலைக்கு கீழே பாஜக கிடையாது. தேர்தல் நேர்மையாக நடந்தாக்க ஒரு சீட்டு கூட பாஜக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலும் ஜெயிக்காது. அவங்கக்கிட்ட கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது யாருனாக்கா தேர்தல் ஆணையரும் வாக்கு இயந்திரமும் தான். அதை வச்சுக்கிட்டு தானே அவங்க படம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் அமலாக்கத்துறை கூட இன்றைக்கி இல்லை. அவங்களே இப்போ காலம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இருக்க பாஜகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமே தேர்தல் ஆணையர் அவங்களோட இருக்கிறது தான். அது அடுத்த வர தேர்தல் ஆணையரை கட்டுக்குள்ளார வச்சுட்டாக்கா அவங்க கதை கந்தல் ஆகிடும். இந்த சூழ்நிலையில் பாஜக எதுக்காக சொல்கிறாருன்னா, பாஜக எதிர்த்து உழுவுற ஓட்டுகள் பூராமே திமுகவுக்கு போகுது. நானும் பாஜகவை எதுக்குறேன், எனக்கும் கொஞ்சம் போடுக்கணும், ஒரு 5% 4% இவர் வாங்கிறதுக்காக இவரை கொண்டு வச்சுருக்காங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் பழனிசாமி தலைமையில் இருக்கிற திமுக. அந்த உங்களால் தூக்கி ஆராதிக்கப்படுகின்ற சைமன் இருக்கிற சீமான், இவங்கெல்லாம் எல்லாம் பிடி. உண்மையிலே விஜயோட நோக்கம் என்னவாங்க இருக்கு? அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். அவர் அரசியலுக்கு வரத்துக்கு விரும்பலை. அதனால தான் அவரை கண்காணிக்கிறதுக்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க.
அவர் பாதுகாப்புக்காக போடல. அவர் எங்க போறாரு என்ன செய்யறாருங்கிறத கண்காணிச்சு உடனடியாக அமித்ஷாவுக்கு சொல்றதுக்காக அவர் மிரட்டி வச்சிருக்காங்க. அவருடைய கருப்பு பணம் எல்லாம் எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அருண்கிற அமலாக்கத்துறை அதிகாரி, ரிட்டையர் ஆன அதிகாரி அவர் கட்சியில் சேர்த்திருக்காங்க. அவர் பார்த்து இங்க இருக்குது பணம் அங்க இருக்குது பணம் சூழ்நிலை கைதியை அவர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்காவலில் இருக்காரு விஜய். அமித்ஷாவுடைய வீட்டுக்காவலில் இருக்கிறார். ஒரு பக்கம் ஓய்பிரிவு பாதுகாப்பு படையினர், இன்னொரு பக்கம் அருண்கிற அமலாக்கத்துறை அதிகாரி, எல்லாத்துக்கும் மத்தியில் அவர் வச்சிருக்காங்க. வேற வழி இல்லை. அவங்க சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எழுதி கொடுக்குறதெல்லாம் அவர் படிச்சு இது பண்ணிட்டு போறாரு. அது தவிர அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் அதிமுக பத்தி எந்த ஒரு விமர்சனமும் பேசாதது, அதை எப்படிங்க பாக்குறீங்க? அதை இவங்க எழுதி கொடுக்கல. ஏன்னா பாஜகவுக்கு தொண்டர்னு கேட்டாக்கா இவங்க கிட்ட இருக்கிறது மொத்தமே 4 பேர். வானதி சீனிவாசன், தமிழிசை, நாகேந்திரன், அப்புறம் இன்னொருத்தர் 4 பேர் தான் இருக்காங்க. அண்ணாமலை கூட எடுத்துக்க முடியாது. அண்ணாமலை எந்த நேரத்தில் காலம் விட்டு போகலாம். ஏன்னா அண்ணாமலை கடைசியில் நடந்த கூட்டத்தில் அமித்ஷாவோட நான் பெரிய தலைவன் காட்டிட்டேன். அவர் பேரை சொன்ன போது கரகோஷம் பிச்சுக்கிட்டு போகுது. அமித்ஷாவை சீந்தத்துக்கு கூட ஆள் இல்லை. ஆக அமித்ஷாவோட பவர்ஃபுல் ஆளுன்னு அண்ணாமலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்கெல்லாம் அவரை சுற்றி நின்றுட்டு இருக்கிற அளவில் அவரை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் சுதந்திரமாக செயல்பட முடியல. அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகும். இப்போ இன்றைக்கி பேசியிருக்க பரந்தூருக்கு அப்புறம் பூத் கமிட்டி போட்டார். பூத் கமிட்டிக்கு அப்புறம் 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்பியர் ஆகிறார், பொதுமக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்த காட்சி 3 மாதம் வெயிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஜூலையா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் வருவார் அடுத்த மீட்டிங். அது உள்ள வெயிட் பண்ணலாம். தாவேகா தலைமை ஏற்றுக்கிட்டாதான் கூட்டணின்றாரு. அதே மாதிரி எங்கள் தலைமையில தான் கூட்டணி அமைப்போன்றாரு. இவர் தலைமையில் கூட்டணி அமைச்சா யார் வருவான்ட்டு இவர் நினைச்சு இப்படி சொல்கிறாருங்கய்யா? அதுதான் அமித்ஷா இவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எங்கள் கூட்டணி உங்கள் கூட்டணியில் யார் இருக்கான்னு சொல்லி தொலைங்கிறதான் கேள்வி. எந்த கட்சி இருக்குது இவங்களோட சேர்றதுக்கு? இவரே என்னென்னவோ சொன்னார். இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் கூட சொன்னார், எங்களோட கூட்டணி சேர்ந்தால் ஆட்சியில் பங்கு தருவோம்னாரு. ஒருத்தர் எட்டி பார்க்கல. அதை விட என்ன ஆஃபர் இருக்க முடியும்? அந்த ஆஃபருக்கு ஒருத்தர் சேர்ந்துலையே. இவரை நீங்கள்லாம் தான் சொன்னீங்க. ஒரு நாளைக்கு 15,000 பேர் சொன்னதுனால மீடியாக்கள் தான். ஆட்சியில் பங்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தர் வரலன்றது தான் உண்மை. மீடியாக்கள் தாங்க அவரை தூக்கி விட்டுருக்கு. ஊதி பேசுகிற பலூனு, அந்த பலூனு இப்போ ஊதி பெருசாகிறது நீங்கள் தான். இல்லாட்டி போனால் அவர் ஏது? என்னை எவனுக்கு தெரியும் நீங்கள் மீடியாவில் கொடுக்கலன்னா? என்னை யாருக்கு தெரியும்? என்னை திட்டத்துக்கு ஒரு 10,000 பேர் இருக்கா, என்னை பாராட்டத்துக்கு 10,000 பேர் இருக்காங்க. எனக்கு நான் பேசுறதை கேட்குறாங்களா? அது மாதிரி தான் அவரும். ஆனால் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்க. விளம்பரத்தில் எத்தனை நாள் ஓட்ட முடியும்? இந்த மீடியாவை நம்பிட்டு எத்தனை நாள் இருக்க முடியும்? மீடியா பூஸ்ட் பண்ணலாம், தலைவராக்கிட முடியாது, மக்களை ஏற்றுக்க வச்சுக்க முடியாது. அதிமுக பற்றி எதுவும் பேசாமல் இருக்கிறத பார்க்கையில இவர் கடைசி நேரத்தில் அதிமுக இவர்கிட்ட கூட்டணிக்கு வரும் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்த்து நினைச்சிட்டு இருக்காருங்களோ? அமித்ஷா எதிர்பார்க்குறாரு. அப்படி வந்துட்டா நீ அவங்களோட சேர்ந்துக்காங்கிறதுக்கு தான் இப்போ அதெல்லாம் பேசாமல் அவங்க எடுத்து கொடுத்தது தான் எங்களை படிச்சிருக்காரு அவர். நீங்கள் சொன்ன மாதிரி பிஜேபி தான் இவரை தனிச்சு நிற்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அப்படி உண்மையிலே பிஜேபி தான் இவர் வேணும்னு தனிச்சு நிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்க்க பிஜேபியினுடைய கைப்பாவேங்க. நான் தான் சொல்றேன், அவர் எங்க போறாரு என்ன பண்றாருங்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஓய்பிரிவு பாதுகாப்புங்கிற பேர்ல போலீஸ் அதிகாரிகளை போட்டு அவர் சுத்தி காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கருப்பு பணமெல்லாம் எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடித்து அருண்ன்ற ஒருத்தர் கட்சியில சேர்த்து வச்சு அவர் கண்டுபிடிச்சு ஏதாவது முடைச்சுன்னா அந்த பணத்தை பூரா முடக்கிடுவேன்னு மறுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுவார்? அவர் எழுதி கொடுத்தது படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதான் இன்னைக்கு அவருடைய நிலைமை பரிதாபமா இருக்குது, பாவமா இருக்குது. புகழ்னு ஒருத்தனுக்கு என்ன எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது விஜய் பார்க்கும்போது தெரியுது. ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கி என்ன பிரயோஜனம்? அமித்ஷா வேறல சொட்டுனாக்க உட்கார வேண்டியிருக்கு, எந்திரிக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது. ரஜினிகாந்த் ஒரு சொன்னதாக சொல்லுவாங்க ஒரு கதை. ஒரு அளவுக்கு பணம் இருந்ததுன்னா அந்த பணம் உன்னை காப்பாற்று, அளவுக்கு மிஞ்சி பணம் இருந்ததுன்னா பணத்தை காப்பாற்றுக்கு தான் நீ காலமெல்லாம் போராட வேண்டியிருக்குன்னாரு. அது உண்மையாக போச்சு. இப்போ விஜய் விஷயத்தில் அந்த பணமும் செல்வாக்கும் வந்ததுனால அமித்ஷா ஆளுங்க கீழே உட்காந்துக்கிட்டு உட்கார வேண்டியிருக்கு, எந்திரிக்க வேண்டியங்கிற சூழ்நிலையில் பயந்து போய் கிடக்கிறாரு. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். இப்போ விஜய் அவர்கள் தனிச்சு ஒரு அணி உருவாக்குறாருன்னா அது யாருக்கு நெருக்கடியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க? யாருக்கு நெருக்கடியாக இருக்குது? ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. பார்க்கலாமா என்ன தான் பண்ணுவார்? ஏதாவது ஒரு கோடி கட்டிருக்காரு, ஒரு முனிசிபல் எலெக்ஷன் இருக்காரா, ஒரு கவுன்சில் எலெக்ஷன் இருக்காரா, இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சி ஆதரித்து அந்த கட்சி ஜெயிச்சிருக்குதா? எலெக்ஷனில் ஒரு வெற்றி பெறதுக்கான எதையாவது ஒரு கோடி காட்டி இருக்காரா? 1.5 வருஷமா அந்த கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ஒன்றுமே காணுமே. நீங்கள் விடுற கதை தான். 15,000 பேர் சேர்ந்தாச்சு, 10,000 கோடி சேர்ந்தாச்சு, திமுக நடுங்குது, பயந்து போகுது அப்படின்னு நீங்கள் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அலறி கிடக்கிறதால நீங்கள் தான், மீடியாக்கள் தான் அலறி கிடக்குது. வேற என்ன பண்ணுது? உங்களால் ஊதி பெருசாக்கப்பட்ட பலூன் அது அந்த நேரத்தில் வெடிச்சிடும். அது அவருக்கும் தெரியும். ரஜினி உங்களை நல்லா கண்டு வச்சிருந்தார். அதனால தான் நீங்கள் அவளை ஏற்றியும் அவர் அரசியலுக்கு கடைசி ஒன்று வந்து
நன்றிங்க.